அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆழ்மநேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி வருகின்றேன். இதற்கு முந்தைய பதிவிலே இந்த மரணமிலா பெருவாழ்வு என்கின்ற அந்த நித்திய வாழ்வை யார் பெற முடியும், எப்படி பெற முடியும் என்பதை பற்றி சிந்தித்தோம். அதில் எல்லாரும் பெறலாம். அப்படி பெறுவதற்கு அந்த சித்தியல் அருள் சித்தியை கொடுக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கம்தான் இந்த நித்திய வாழ்வை கொடுக்கும் என்பதை அந்த பாடல் பதிவிலே இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். நாமளா எடுத்துக்கல, அந்த பாடல் பதிவு அதைத்தான் சொல்லும். கொத்திய மலப்பிணி புழு குரம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே என்று அந்த பாடல் கூறுகிறது. ஆகையினால உலகத்தில் உள்ள எல்லோரும் அடையலாம். அதற்கு அடைவதற்கு ஒரே வழியும் துறையும் இந்த சித்தியலையை அருட்சித்தியை கொடுக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கம்தான் என்று அந்த பாடல் நிறுவுகிறது. சரி, அப்ப ஏன் இவ்வளவு நாளா ஒருத்தரும் இவ்வளவு எளிமையான வழியை சொல்லியிருக்காரு, ஏன் இன்னும் ஒருவரும் அடையவில்லை என்றால் இந்த சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால்தான் அடையலாம்னு சொல்றாங்க. இன்னும் இந்த சுத்த சன்மார்க்க சேர்ப்பிலே ஒருவரும் சேரவில்லை. அதுதானே பொருள். சும்மா சந்தா கட்டிவிட்டதுனால சுத்த சன்மார்க்கத்தை நானும் சந்தா கட்டிவிட்டேயா, நான் ஆயுள் சந்தாவே கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்வது சுத்த சன்மார்க்கத்திலே சேர்ந்ததாக ஆக அந்த சுத்த சன்மார்க்க கொள்கை நிலையிலே கடைபிடித்து ஒழுகுதல் தான் சுத்த சன்மார்க்கத்தை நாம் சேர்ந்ததாக பொருள். அந்த கொள்கை நெறியிலே எப்படியா ஒழுகுதல் என்று கேட்டால், இப்போ சுத்த சன்மார்க்கத்திற்கு முதல் நிலை என்னன்னா கொலை தவிர்த்தல் சொல்லுவான். இந்த கொலை தவிர்த்தல் என்பது அருள்நிலைக்கே அதுதான் அடிப்படை. அருள்நிலைக்கே அதுதான் அடிப்படை. அந்த கொலைகளை தவிர்த்தவர்களுக்குத்தான் இறைவன் அருள் வட்டத்துக்குள்ளே வைத்திருப்பார், அவர்கள் பாதுகாப்பில் வச்சிருப்பார். அப்படி கொலைகளை தவிர்ப்பாதவர்களுக்கு அவன் எட்டாத தூரத்திலே அவர்கள் இருப்பார். அதனால அந்த தகுதியை நாம் வைப்பா எடுத்துக்கிடணும். இருந்தாலும் அதை முதன்மையாக அது எல்லாருக்கும் அருள்நிலைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால அப்புறம் மேற்கொண்டு என்ன இருக்கணும், இந்த சுத்த சன்மார்க்க சித்தியல்னா ஒருமை வேண்டும். இந்த ஒருமை என்பது பொதுமை. மற்ற மதங்கள் எல்லாம் அது தனித்தனி, அதுல எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்றுதான், இறைவனை தேடுகிறது அந்த நிலையிலேயே எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அது பொதுவானது அல்ல, அது பிரிப்பது, மக்களை பிரிப்பது. ஒருத்தர் சண்டைக்கு வர்றார், யாரையா ஒருத்தன் ஆளு வெறும் பால் நெத்தியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானே, காலையில அவன் முகத்தை முடிக்க வேண்டியதா இருக்க என்று மிக கடுமையாக சாடுகிறார். அதிலே உள்ள பிடிப்பு அவருக்கு அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் சாடுகிறார் பேசுகிறார்னு நான் எடுத்துக்க முடியாது. அந்த நிலையிலே அவருக்கு உள்ள பிடிப்பு, அந்த நெத்தியிலே திருநர் அணிய வேண்டும் என்பது அவருடைய பிடிப்பு. ஆனால் இந்த அருள்நிலையிலே உள்ளவர்கள் ஒரு எல்லா இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ நாமம் போட்டுக்கிறவங்க பட்டை அடிச்சுக்கிட மாட்டாங்க, பட்டை அடிச்சுக்கிடுறவங்க நாமம் போட்டுக்க மாட்டாங்க.
யூ போட்டுக்கிட்டவங்க ஓய் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ எத்தனை பிரிவு இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவு, ஒவ்வொரு பிரிவுக்குள்ள ஒரு அடையாள சின்னம். இந்த அடையாள சின்னங்களிலே இருந்து தவிர்த்து பொதுநிலைக்கு வர வேண்டும். இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது பொதுநிலை. அது ஒரு சின்னத்தை அணிந்து கொள்வதனாலே, ஒரு குறியீட்டை போட்டுக் கொள்வதனாலே உள்ளது அல்ல. எல்லா மக்களுக்கும் பொது. அது கிறித்துவ மக்களுக்கும் சரி, முஸ்லிம் மக்களுக்கும் சரி, புத்தர், அருகர், எத்தனை எத்தனை மதங்கள், சமயங்கள் அத்தனைக்கும் பொது அது. அதனால ஒரு சின்னத்தை போட்டால் நாம் அந்த சின்னத்திற்கு உரியவர்கள் ஆகிவிடுவோம். இந்த மக்களை பொதுவா பார்க்கணுங்கிற எண்ணம் சன்மார்க்கத்துல முக்கியமாக இருக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்று. அவர்களை பிரித்து பார்ப்பதா, கொஞ்சமேனும் பிரித்து பார்ப்பதை ஐயா ஏத்துக்கிடல. அதனால இந்த சுத்த சன்மார்க்க சேர்ப்புக்கு முதல் காரணம் இந்த ஒருமை வர வேண்டும், எல்லோரும் ஒன்று என்ற நோக்கம் வர வேண்டும். அந்த நோக்கத்திலே பயணிக்க வேண்டும். அப்பதான் அவங்க சுத்த சன்மார்க்க சேர்ப்பில் வருவார்கள். இது ஒன்று. இது போல அடுத்தடுத்து என்ன படிநிலைகளிலே இவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.